அன்பு நண்பர்களே, வணக்கம். வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய அம்மா, அவர்களுடைய குழந்தை, இவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கவிதை இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சொல்வனம் என்கிற விகடன் பிரசுரத்தில் வெளியிடப்பட்ட புத்தகத்துல 2 கவிதைகள் கிடைத்தது. ஒன்று சாய் மீரா எழுதியது, மற்றொன்று நாவிஷ் செந்தில்குமார் எழுதியது. 2 கவிதைகளையுமே இன்னைக்கு நம்ம பார்ப்போம். குழந்தையை ஏமாற்றி வேலைக்கு போய்விட்டாள் அவள். அவளின் சுரிதார் ஷாலை சுற்றி கொண்டு கேட்டுக்கும் வீட்டுக்குமாய் அலைகிறது குழந்தை. தெரிஞ்சிருந்தா வேலைக்கே போயிருக்க மாட்டா என்று மனதை ஆற்றிக் கொண்டிருக்கிறாள் அப்பத்தா. எல்லோருக்கும் கருணை இருக்கிறது, ஆனால் அதைவிட பெரிதாய் இருக்கிறது வயிறு. அற்புதமான கவிதை. இந்த வயிறு பசி என்பதுதான் உலகத்தை ஓயாமல் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய தீராத எரிபொருள் சொல்லி ராஜமுருகன் சொல்வாரு. அது நினைவுக்கு வந்தது. அடுத்ததா ஒரு கவிதை. பெற்றோர்கள் போயிட்டாங்க வேலைக்கு. இந்த குழந்தை அவர்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்குது. அதை பற்றியான ஒரு நினைவுகளை, அதை பற்றியான வார்த்தைகளை மிக அற்புதமான நாவிஷ் செந்தில்குமார் ஒரு கவிதையில சொல்லிருக்காரு. அந்த கவிதையை பார்ப்போம். ஏக்கம். அலுவலகம் விட்டு வரும் பெற்றோரை 5 மணியிலிருந்து எதிர்பார்த்து ஏமாந்து உறங்கி போனது குழந்தை. தேக்கி இருந்த முத்தங்கள் இரவு 9 மணிக்கு குட்டி வாயிலிருந்து எச்சிலாய் வடிகிறது. அற்புதமான ஒரு கவிதை. குழந்தை, பெற்றோர், அம்மா, அப்பத்தா இவர்களுடைய உணர்வுகளை மிக அற்புதமாக வடித்த இந்த கவிதை என்பது மனதை தொட்டது. படித்தேன், பகிர்ந்தேன். தொடர்ந்து வாசிப்போம் நண்பர்களே. வணக்கம்.